ஸோ அது வந்து வேறு வேறு விதமான வைரஸுகள் வேறு வேறு விதமான தாக்கங்களை உண்டாகும். ஸோ இந்த வயதானவர்கள் மற்றும் எதிர்ப்பு சக்தி குறைவாக உள்ள ஒரு பாப்புலேஷன்ஸ்க்கு தடுப்பூசி போடுறது ரொம்ப அவசியம். H1N1, H3N2, H4N5, H3N5 இந்த மாதிரி வேறு காம்பினேஷன்ஸில் வந்துட்டு வைரஸ்கள் பிரேக் ஆகலாம். ஆன்டிபயோட்டிக் பொறுத்த வரைக்கும் அதோட மாத்திரை போட்டோம்னா அந்த டோஸ் நம்ம பிளட்டில் ஏறி அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 5 நாள் அந்த பிளட்டில் அந்த டோஸை மெயின்டைன் பண்ணணும். அப்போ தான் வந்து அந்த மருந்தோட ஆக்டிவிட்டி வந்து ஃபுல்ஃபில் ஆகும். வாமிட்டிங் அண்ட் கிடினஸ் இருக்கு அப்படின்றதும் வந்து தொடர்ந்து கேட்குற விஷயமா இருக்கு. அது டீஹைட்ரேஷனா இல்லை சிம்டம்ஸ் ஃபார் வைரல் ஃபீவர்? சென்னையில் வந்து வைரல் ஃபீவர் அப்படின்றது ரொம்பவே அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுலேருந்து நம்மளை எப்படி பாதுகாத்துக்கணும் அப்படின்றத பற்றி பேசுறதுக்காக இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்காரு டாக்டர் சபரி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் மேடம். சென்னையில் வந்து இந்த வைரல் ஃபீவர் அப்படின்றது வந்து ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. ஒரு நாளைக்கு 3000க்கு அதிகமான கேசஸ் வந்து ஃபைல் ஆகுது அப்படின்னு வந்து நியூஸ்லலாம் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இது வந்து ஒரு நார்மலான ஃபீவரா இல்லை வந்து இன்ஃபெக்ஷன் அதிகமாக ஆகக்கூடிய ஒரு சீரியஸ் இஷ்யூவா? இல்லை, இது வந்து சீரியஸ் இஷ்யூ அப்படின்னு நம்ம எடுக்க முடியாது. இந்த டைமில் வந்து வருஷம் இந்த டைமில் வைரல் ஃபீவர்ஸ் வர்றதுன்றது ரொம்ப இயல்பாக ஒன்று, யதார்த்தமான ஒன்று, சகஜமான ஒன்று, அப்படி தான் எடுக்கணும். ஸோ வந்து முன்ஜாகிரதைகள் நடவடிக்கைகள் வந்து அரசு நிறைய மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அதே மாதிரி மக்களும் நிறைய முன்ஜாகிரதை நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அப்படி தான் நம்ம வந்து பார்க்க முடியும். ஸோ இந்த சீசனில் வந்து வைரல் ஃபீவர்ஸ் வந்து வருஷமே வரும். அடுத்த வருஷமும் திருப்பி இந்த அக்டோபர், நவம்பர், மழை சீசன் இந்த டைம் அப்போ, இந்த குளிர் சீசன் அப்போ வைரல் ஃபீவர் அதிகமாகும். இது எல்லா டைமுமே வைரல் ஃபீவருக்கான மெயின் சீசன் தான். ஓகே, ஸோ அது வந்து வேறு விதமான வைரஸுகள் வேறு விதமான தாக்கங்களை உண்டாக்கலாம். ஏன்னா வைரஸஸ்ன்றது வந்து ஒரு வைரஸ் கிடையாது, பல வைரஸ்கள் இருக்குது. அதில் மிக முக்கியமாக வந்து இந்த மழை சீசன் அப்போது இந்த தண்ணியில் கொசுனால் வரக்கூடிய டெங்கு வைரஸ், அதே மாதிரி வந்து நம்மளோட இன்னொரு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜப்பானீஸ் பி என்கெஃபலைட்டிஸு, சிக்கன்குனியா வைரஸ், இதெல்லாம் வந்து ஒரு குரூப்பில் ஆஃப் வைரஸஸ் ரொம்ப காமனாக இருக்கும். இன்னொரு சைடில் மலேரியாஸும் அதிகமாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய டிசீஸ். அதே மாதிரி லங்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக நிமோனியா உண்டாக்கக்கூடிய எல்லா வைரஸும், அடினோ வைரஸில் ஆரம்பித்து அதே மாதிரி நம்மளோட இன்ஃப்ளூயன்ஸா வைரஸு, கொரோனா வைரஸு, சொல்லிகிட்டே போகலாம். ஓகே, ஆர்எஸ்வின்னு சொல்லக்கூடிய ரெஸ்பிரேட்டரி சின்சைட்டியல் வைரஸ், இந்த மாதிரி எல்லா வைரஸஸுமே வந்துட்டு இந்த சீசனில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அப்போ சில பேருக்கு வந்து ஜுரம், காய்ச்சல் அந்த மாதிரியும் போகலாம். சில பேருக்கு வந்து நுரையீரல் தொற்றுகளும் வரலாம். ஸோ இந்த சீசன் இஸ் வெரி காமன் ஃபார் அன் வைரல் அப்படின்றது தான் வந்துட்டு இது. ஸோ நம்ம இதுக்காக வந்து இந்த வருஷம் தான் இப்படி ஆயிடுச்சுன்னு அப்படின்னு பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. வருஷம் நடக்கிறது தான், ஜாகிரதையாக இருக்கணுன்றது தான் மேட்ரு. என்ன ப்ரிகாஷனரி மெஷர்மெண்ட்லாம் நம்ம வீட்டிலே எடுக்கணும் சார்? வீட்டில் பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இந்த வைரஸ் பொறுத்த வரைக்கும் ஃப்ளூ அப்படின்றது ரொம்ப காமன் இந்த சீசனில், இன்ஃப்ளூயன்ஸா. ஸோ இந்த வயதானவர்கள் மற்றும் எதிர்ப்பு சக்தி குறைவாக உள்ள ஒரு பாப்புலேஷன்ஸுக்கு தடுப்பூசி போடுறது ரொம்ப அவசியம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. ஸோ அவங்களுக்குலாம் அந்த ஃப்ளூக்கு வந்து தனி வந்து தடுப்பூசியே இருக்குது. ஓகேங்களா, இன்ஃப்ளூயன்ஸா வேக்சின்னு சொல்லுவாங்க. அந்த வேக்சின் வருஷம் இந்த செப்டம்பர், அக்டோபரில் தான் போடணும். போட்டோம்னா வந்துட்டு நம்மளுக்கு வந்து ஒரு இம்யூனிட்டி வந்து டெவலப் ஆகும். ஸோ தட் நம்மளுக்கு இந்த டிசம்பர், ஜனவரி அப்போ கேசஸ் இன்னும் ஏறும். அந்த மாதிரி டைம்ஸில் நம்ம வந்து தடுத்து கொள்ள முடியும். ஸோ இந்த எதிர்ப்பு சக்தி குறைவான பாப்புலேஷன் மற்றும் 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு தடுப்பூசி போடுங்க அப்படின்றது முதல் இம்பார்ட்டண்ட் அட்வைஸாக இருக்குது. இதை தாண்டி உங்களோட இணை நோய்களை கண்ட்ரோல் கொண்டு வந்துக்கிறது ரொம்ப முக்கியம். இத்தனை நாள் சுகர் மேபி நீங்கள் 500, 400 கண்ட்ரோல் இல்லாமல் வச்சுருந்துருக்கலாம். பட் ஆனால் வந்து இந்த சீசன்ஸ் அப்போ சுகரை கண்ட்ரோல் கொண்டு வரணும், ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இன்ஃபெக்ஷன் வந்ததுன்னா அந்த சுகர்ஸ் ஹையாக இருக்கிறவங்களுக்கு இன்னும் ஈஸியாக அதிகமாகும். அப்போ சுகர் கண்ட்ரோலில் வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். மூணாவது, இந்த எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்க பாப்புலேஷன், எக்ஸாம்பிள் HIV பேஷண்ட்டு, டயாலிசிஸில் இருக்கிறவங்க, ஹார்ட் பேஷண்ட்ஸ், இவங்கெல்லாம் வந்து இந்த பப்ளிக் பிளேசஸ்க்கு போகும்போது மாஸ்க் அணிஞ்சிட்டு போகிறதுன்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா மாஸ்க் எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா வந்துட்டு ஒரு N95 மாதிரி போட்டிங்கன்னா இன்னும் சூப்பர். எதுக்குன்னா ஒரு கூட்ட நெரிசலில் போகிறீங்க யாருக்கு என்ன வைரஸ் இருக்குன்னு தெரியாது. யாராவது ஒருத்தர் இரும்புவாங்க. ஏன்னா நம்மளால் ஹைலி பாப்புலேட்டட் கண்ட்ரி, கூட்ட நெரிசல் ரொம்ப அதிகம். அப்படின்னும் போது ஈஸியாக கிருமிகள் ஒருத்தர்கிட்ட இன்னொருத்தருக்கு பரவறதுக்கான எல்லா வாய்ப்பு சூழ்நிலையும் இருக்குது. அப்போ மாஸ்க் அணிஞ்சிட்டு போகிறதுன்றது ரொம்ப முக்கியம். ஹேண்ட் சேஃப்டி மெஷர்ஸ் ரொம்ப முக்கியம். கையை வந்துட்டு அப்பப்போ சுத்தம் செஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதிரி கிளீன்லினஸ் ஆங்கிள் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் சைடில் இருந்துட்டு செய்ய வேண்டிய முன்ஜாகிரதை நடவடிக்கைகளாக நம்ம பார்க்குறோம். இதை தாண்டி வந்துட்டு இந்த மஸ்கிட்டோ கண்ட்ரோலும், ஏன்னா இப்போ மழை சீசன் வேறு ஆரம்பிச்சிடும், புயல்லாம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மழை, புயல் இதெல்லாம் நம்ம அடிக்க ஆரம்பிக்கும் போது மழையை தண்ணியை தேங்கிறத வீட்டுக்குள்ளே வந்து தடுக்கிறதுக்கான முயற்சிகளை எடுக்கணும். ஸோ தட் மஸ்கிட்டோ ப்ரீடிங் ஸ்பாட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல, இந்த வாழை மட்டையில் வந்து நம்மளுக்கு தண்ணி தேங்குறதோ சரி, தேங்காய் அந்த இதில் வந்து தண்ணி தேங்குறது, ஆட்டு விரலில் தண்ணி தேங்குறது, இந்த இப்போலாம் வந்து கிரைண்டர் இந்த மாதிரிலாம் வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் வீட்டில் சப்போஸ் குட்டை இந்த மாதிரி தண்ணி தேங்குதுன்னா அந்த தண்ணி தேங்குற மெஷர்ஸ் எல்லாமே நம்ம வந்து தடுக்கணும். ஏன்னா மஸ்கிட்டோ ப்ரீடிங்கை ப்ரமோட் பண்ணோம். அதெல்லாம் டேங்க்ஸ் எல்லாம் திறந்து வைக்காதீங்க. நிறைய டைமில் இந்த தொட்டி டேங்க் எல்லாம் திறந்து வச்சாங்கன்னா அதில் போயிட்டு இது இருக்கும். ஸோ அதெல்லாம் அந்த தண்ணி விதலாம் கொஞ்சம் மூடி வைங்க, இல்லைன்னா கொசு ஈஸியாக ப்ரீட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வந்து
மக்கள் பொறுத்த வரைக்கும் முன்ஜாகிரதை நடவடிக்கையில் எடுக்கணும்ட்டு நம்ம பார்க்குறோம். சார் H1N1 அப்படின்ற ஃபீவர் கூட இதை கம்பேர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. H1N1னா என்ன? இப்போ நம்ம இவ்வளவு நேரம் நான் பேசிட்டு இருந்தேன் தடுப்பூசி போடணும், அது H1N1 தான். இன்ஃப்ளூயன்ஸா அப்படின்றது வந்து அந்த வைரஸோட பேரு. ஆனா இன்னும் டெக்னிக்கலா நம்ம வந்து மைக்ரோபயாலஜி ஆங்கிள் உள்ள போய் பார்த்தோம் அப்படின்னா அந்த இன்ஃப்ளூயன்ஸா எதால மேடாயிருக்குன்னா H மற்றும் N-ஆல மேடாயிருக்கு. ஹெச்ன்றது வந்து ஹீமோகுளோபின், N-ன்றது நியூரோமெனிடேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஹீமோகுளோபின் மற்றும் நியூரோமெனிடேஸ் ரெண்டும் சேர்ந்தாதான் அந்த இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ்க்குன்னு ஒரு பேரே வருது. புரியுதா நான் சொல்றது? ஸோ இந்த ஹீமோகுளோபின்ல நிறைய வெரைட்டி இருக்கு. H1 2 3 4 5 அந்த மாதிரி. இந்த மாதிரி நியூரோமெனிடேஸ் நிறைய இருக்கு. N1 2 3 4 5. இந்த இதுல வந்து ஒரு நம்பரும் அதுல இருந்து ஒரு நம்பரும் காம்பினேஷன் ஆகி அந்தந்த வருஷத்துக்கு ஒரு அவுட் பிரேக் நடக்கும். H1N1, H3N2, H4N5, H3N5 இந்த மாதிரி வேற காம்பினேஷன்ஸில் வந்துட்டு வைரஸ்கள் பிரேக் ஆகலாம். அதுதான் வந்துட்டு அதோட ஆன்டிஜெனிக் ஷிஃப்ட் அண்ட் ட்ரிஃப்ட்னு சொல்லுவாங்க. வைரஸ்க்கு உள்ள அறிவு. ஏன்னா போன வருஷம் இந்த ஸ்ட்ரெயினோட தாக்கிட்டோம், இந்த வருஷம் அதே H1N1 போனோம்னா அவன் நம்மளை மதிக்க மாட்டான், அவர் நம்மளால ஸ்ப்ரெட் ஆகி சர்வே ஆக முடியாது, இந்த வருஷம் நம்மளாம் மாறிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு H1N1 H2N2 மாறிடும், H3N4 மாறும், அது இஷ்டத்துக்கு மாறும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ் A and B வந்து கலந்து மாற்றி இது பண்ணும். ஸோ H1N1 இன்ஃப்ளூயன்ஸாவும் சொல்லக்கூடிய பன்னிக்காய்ச்சலும் வேற கிடையாது, ரெண்டும் ஒன்று தான். நம்மளுக்கு ஃபீவர் வந்தால் ஒரு 3 days வந்து கண்டினியூ ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் இந்த வைரல் ஃபீவர் வந்து அதுக்கு மோர் தென் டேஸ் வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கு. ஸோ ட்ரீட்மெண்ட் எதுவுமே இல்லாமல் நான் வந்து சரி பண்ணணும் அப்படின்னு நினைச்சா அது பாசிபிளா சார்? லைக் அதுவே குறைஞ்சிருமா ஃபீவர்? கண்டிப்பா. இப்போ எக்ஸாம்பிள் வந்து இப்போ நம்ம மட்டும் வைரஸ்க்கு வந்துட்டு மெயினான மருந்துங்க அப்படின்ற மாதிரி நிறைய ஒன்றும் கொடுக்க போகிறது இல்லை. வைரஸ்ன்றது செல்ஃப் லிமிட்டிங் டிசீஸ் தான். அதாவது என்னன்னா அதுவே உள்ள வந்துட்டு நம்ம உடம்போட இம்யூனிட்டி தான் அதுக்கு பெஸ்ட்டு ஆயுதம். நம்ம உடம்பு எதிர்ப்பு சக்தி தான் வைரஸை கொல்றதுக்கு சிறந்த ட்ரீட்மெண்ட்டு. ஒரு சில வைரஸ்க்கு மட்டும் ஒரு சில மருந்துகள் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் சொல்கிற இந்த பன்னிக்காய்ச்சல் H1N1க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒசல்டாமாவீர் அப்படின்னு சொல்லிட்டு ஜனமாவீர் அப்படின்னு சொல்லிட்டு 2 மாத்திரைங்க அவைலபிளாக இருக்குது. அது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கூட நார்மல் ஆளுங்களுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த சிவியர் இன்ஃப்ளூயன்ஸா இல்லஸ்ன்னு சொல்கிறோம். அதாவது இந்த இன்ஃப்ளூயன்ஸா ஃபீவர், அதாவது இந்த பன்னிக்காய்ச்சல் வந்து சில பேருக்கு நிமோனியா லெவலுக்கு போயிடுது, சில பேருக்கு வந்துட்டு உறுப்புகளெல்லாம் தாக்க ஆரம்பிக்குதுன்னு போது தான் அந்த மாதிரி மாத்திரைங்களே தேவைப்படுது. மற்றவங்க எல்லாருக்குமே வந்துட்டு நீங்கள் கம்முன்னு இருந்தால் போதும், நீங்கள் வந்து நல்லா ரெஸ்ட் எடுங்க, நிறைய தண்ணி குடிங்க, வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப காரம் மசாலாலாம் சாப்பிடாதீங்க அப்படின்ற மாதிரி செல்ஃப் லிமிட்டிங் அட்வைஸ் தான் வந்து நிறைய கொடுப்போம். ஆனால் இந்த எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கிற பாப்புலேஷனுக்கு தான் இந்த நிமோனியாவாக மாறும், இல்லை உயிரிழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ அந்த மாதிரி பாப்புலேஷன் வந்து வீட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறது டேஞ்சர். அப்போ அவங்களுக்கு வந்து ஜுரம் 2-3 நாள் அடிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி இருந்தால் தயவு செஞ்சு சீக்கிரம் கொண்டு வந்து அந்த மாதிரி மாத்திரைகளை ஆரம்பிக்கிறதுன்றது ரொம்ப முக்கியம். நார்மல் ஹெல்த்தியான ஆள் அப்படின்னும் போது 2 நாள் 3 நாள் வெயிட் பண்ணலாம். ஒரு பேராசிட்டமால் வாங்கி போடுறீங்களா, ஓகேங்களா, ஒரு வீட்டில் ஒரு கஷாயம் கொடுக்குறீங்க. பட் ஆனால் ஒரு 2 நாள் 3 நாள் தாண்டி இருக்குன்னா யாராக இருந்தாலும் டாக்டர் போய் பார்க்குறது நல்லது தானே. ஏன்னா வந்துட்டு என்ன டேஞ்சர் சைன்ஸை உண்டாக்குதுன்னு நம்மளுக்கு தெரியாது. ப்ளஸ் சேம் டைம் வந்து H1N1 மட்டும்தான் காரணம் நம்ம நினைக்க முடியாது. RSVயாக இருக்கலாம், இல்லை டெங்கு காய்ச்சலாக இருக்கலாம், எனி காய்ச்சலாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் ஃபீவர் அப்படின்னும் போது ஒரு வாட்டி டாக்டர் வந்து ஒரு 2-3 days மேலே போகும்போது ஒரு டாக்டர் பார்க்குறது தப்பே கிடையாது. ஃபீவர் இருக்காது, சில பேருக்கு காஃப் அண்ட் த்ரோட் பெயின் இருக்கும், அவங்க வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுத்துக்கிறது நல்லதா? சரி, ஆன்டிபயோட்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னன்னா அந்த மக்களுங்க வந்து யாரும் டாக்டர் கிட்ட போய் எடுக்கிறதே கிடையாது. டேரெக்டாக மெடிக்கல் ஷாப்பில் போயிட்டு ஆன்டிபயோட்டிக் வாங்குறாங்க. மெடிக்கல் ஷாப்காரனுக்கு ஒன்றுமே தெரியாது. ஓகேங்களா, ஆன்டிபயோட்டிக்னும் போது ஒரு 2 மாத்திரை 3 மாத்திரை கொடுக்குறான். ஒரு சில மெடிக்கல் ஷாப்காரனுக்கு தெரிஞ்சும் வேணுன்ட்டு 2-3 மாத்திரை தான் கொடுப்பாங்க. ஏன்னா வந்துட்டு நிறைய மாத்திரை கொடுத்தா பேஷண்ட் வாங்க மாட்டாங்க, காசு அவனுக்கு வியாபாரம் ஆகாதுன்னு சொல்லிட்டு அப்போதைக்கு போடுறதுக்கு இந்த ஒரு இன்னைக்கு நைட்டு நாளைக்கு நைட்டு போடுங்க, இந்தாங்க இது ஒரு 3 வேளை போடுங்க அப்படின்னு கொடுப்போம். அப்போ நான் ஆன்டிபயோட்டிக் அப்படி ஒர்க் ஆகாது. அதோட ஃபார்மகாலஜி அப்படி கிடையாது. ஆன்டிபயோட்டிக் பொறுத்த வரைக்கும் அதோட மாத்திரை போட்டோம்னா அந்த டோஸ் நம்ம பிளட்ல ஏறி அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 5 நாள் அந்த பிளட்ல அந்த டோஸை மெயின்டைன் பண்ணணும். அப்போ தான் வந்து அந்த மருந்தோட ஆக்டிவிட்டி வந்து ஃபுல்ஃபில் ஆகும். இப்போது 1 நாள் 2 நாள் நிறைய பேர் ஆன்டிபயோட்டிக் வாங்கிட்டு சார் நான் நேற்று ஒரு மாத்திரை போட்டேன், ஒரு அமாக்சிலின் போட்டேன் அப்படிலாம் பண்ணுறதுல என்ன பிரச்சனை ஆகுதுன்னா அந்த கிருமி முழுமையாகவும் அழியாது. 2வது அந்த கிருமி வந்து அந்த மாத்திரையை கண்டுபிடிச்சி நெக்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆன்டிபயோட்டிக் உங்களுக்கு வேலை செய்யாது. அது பேர் தான் வந்து ரெசிஸ்டன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆன்டிமைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் வந்து இந்த மாத்திரைங்களை கரெக்டாக போடாததுனால தான். ஸோ தயவு செஞ்சு ஆன்டிபயோட்டிக் ஆரம்பிக்கிறீங்கன்னா ஒரு டாக்டரை போய் பார்த்துட்டு ஆரம்பிக்கிறது நல்லது. சப்போஸ் நீங்களே எனக்கு நல்லா தெரியும் பெரிய விஞ்ஞானின்னு நினச்சி ஆரம்பிச்சிங்கன்னா தாராளமாக ஆரம்பிங்க. பட் ஆனால் ஒரு 5 days to 7 days மினிமம் போடணும். சும்மா ஆரம்பிச்சுட்டு 1 நாள் 2 நாள் போட்டு விட்டுட்டேன் அப்படின்றது பண்ணிங்கன்னா லேட்டரானா உங்களுக்கு அந்த ஆன்டிபயோட்டிக் வேலை செய்யாதுன்றது ரொம்ப முக்கியம். அதனால் தயவு செஞ்சு நீங்கள் செல்ஃப் ப்ரிஸ்கிரைப் பண்ணிக்காதீங்கன்றதா நம்மளோட ஆன்சர். சார், இந்த சீசனில் நிறைய பேர் வந்து எனக்கு தலை ரொம்ப வலிக்குது அந்த மாதிரி சொல்லிட்டே இருக்காங்க. ஸோ அதுவுமே வைரல் ஃபீவரோட சிம்டமா? இல்லை, இப்போ எக்ஸாம்பிள் இந்த சீசனில் தலைவலிக்குதுன்னு அப்படின்னு சும்மா சொல்ல 100-200 காரணம் சொல்ல முடியும். ஸோ அதில் வைரல் ஃபீவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த காரணம் தான். வைரல் ஃபீவரில் மெயின் இம்பார்ட்டன்ட் விஷயம் வந்துட்டு ஃபீவர், ஜுரம் இருக்கணும், கூட வந்து உடம்பு வந்து வலி இருக்கணும், பாடியே டயர்டாக இருக்கணும்,
கூட தலைவலி, கூட தொண்டை, அந்த மாதிரி எல்லாமே சேர்ந்தாதான் அது வந்து வைரல் ஃபீவருக்கு நம்ம ஒரு ஆங்கிள் யோசிக்க முடியும். வெறும் எனக்கு தலை மட்டும் வலிக்குது, எனக்கு இது வைரல் ஃபீவரா அப்படின்ட்டு கேட்க முடியாது. ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் போட்டு சண்டையை போட்டால் கூட தான் அவன் தலைவலியோட உட்காந்துக்கிட்டு இருக்கான். ஓகேங்களா? ஒரு ஆஃபீஸில் திட்டி விட்டா தான் அந்த லேடி உடனே அழுத்துட்டு எனக்கு தலைவலிக்குது, தூக்க நைட் இல்லைன்னா காலையில் இருந்தால் தலைவலிக்குது. கரெக்டாக இல்லையா? ஒரு வெயிலில் போயிட்டு வந்தோம்னா டக்குன்ட்டு தலைவலி ஆரம்பிச்சிருது. தலைவலிக்கு 100 ரீசன் சொல்லிகிட்டே போகலாம். ஓகே, மைக்ரைன் ரிலேட்டட் தலைவலி, ஹை பிபி அதிகமாக இருந்தால் தலைவலி, சுகர் கம்மியாக இருந்தால் தலைவலி. ஸோ தலைவலிக்கு ஒரு லட்சக்கணக்கான ரீசன் சொல்லிகிட்டே போகலாம். அப்படின்ட்டு இருக்கும்போது வைரல் ஃபீவருக்கு தலைவலி மட்டும் ஒரு அறிகுறி வச்சு சொல்ல முடியாது. ஸோ அதர் சிம்டம்ஸ் நான் சொல்கிறதெல்லாம் சேர்ந்து இருந்தால் தான் யோசிக்க முடியும். வாமிட்டிங் அண்ட் கிடினஸ் இருக்கு அப்படின்றதும் வந்து தொடர்ந்து கேட்குற விஷயமா இருக்கு. அது டீஹைட்ரேஷனா இல்லை சிம்டம்ஸ் ஃபார் வைரல் ஃபீவர்? வாமிட்டிங் அண்ட் கிடினஸ் பொறுத்த வரைக்கும் வந்து 2 ஆங்கிள்லையுமே நீங்கள் எடுக்கலாம். வைரல் ஃபீவரோட சிம்டமாக இருந்தாலும் கரெக்ட் தான். ஏன்னா ஒரு சில வைரஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வயிற்றுப்போக்கு வயிறு ரிலேட்டட் வைரஸஸும் நிறைய இருக்குது. என்ட்ரோ வைரஸ், எக்கோ வைரஸ், ரோட்டா வைரஸ், இந்த மாதிரி வைரஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்மளுக்கு வாமிட்டிங், டயரியா, இந்த மாதிரி வந்து அப்புறம் வந்து வாய் கொமட்டல், இந்த மாதிரி வயிறு வலி, இந்த மாதிரி விஷயங்களை வந்து கொண்டு வரலாம். ஓகேங்களா? வாய்ப்பு இருக்குது தான். ஸோ அதனால் வந்துட்டு அது வைரல் ரிலேட்டட் டைரக்ட் சிம்டம்ஸாகவும் இருக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. ஈவன் கொரோனாவே எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜிஐ சிம்டம்ஸ், அதாவது இந்த வைரல் ரிலேட்டட் அறிகுறிகள் நிறைய பேஷண்ட்டுக்கு இருந்தது கொரோனாலேயே. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த வைரஸஸ் வந்து டேரெக்டாக அந்த சிம்டம்ஸும் உண்டாகலாம். இதை தாண்டி டீஹைட்ரேஷன்னால வந்துட்டு உங்களுக்கு வந்து கிடினஸ் வரும். ஓகே, ஆனால் டீஹைட்ரேஷன்னால உங்களுக்கு வாமிட்டிங்கோ டயரியாவோ வராது. வாமிட்டிங் டயரியானால டீஹைட்ரேஷன் ஆகலாம், அதாவது நீர் சத்து போதாமை ஆகலாம். ஆனால் நீர் சத்து போதாமைனால வந்துட்டு வாமிட்டிங் டயரியா ஆகாது. ஓகேங்களா? ஸோ அது புரியுதுன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வந்து டயட்ல இருப்பாங்க. ஸோ அந்த வைரல் ஃபீவர் டைம்ல வந்து அந்த டயட் மெயின்டைன் பண்றது நல்லதா, இல்லை வந்து ஃபுட்ஸ்ல ஏதாவது டிஃப்ரென்ஸ் காட்டணும்? ஃபுட்ஸ் பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு நீங்கள் காரம் மசாலா சேர்க்கக்கூடாது. பிளாண்ட் டயட், ஈஸியாக செரிக்கிற மாதிரி இந்த குழந்தைங்களுக்குலாம் கொடுக்குறவாங்களே அந்த மாதிரி ஒரு டயட் எடுத்துக்கிறது தான் கரெக்ட். இட்லி, பிரெட்டு, கஞ்சி, ரைஸ் கஞ்சி, இந்த மாதிரி மேஷ்டு, ஸோ கொஞ்சம் சிம்பிள் ஃபுட்ஸு, காரம் மசாலா எதுவுமே இல்லாத லெவலுக்கு இருக்கிறது தான் கரெக்டான விஷயம். எப்போயுமே கஷ்டப்பட்டு செரிக்கிற மாதிரி பொருட்கள் அப்போ போடக்கூடாது. இப்போ எக்ஸாம்பிள் நல்லா திக்கு ப்ரோட்டீன் எடுக்கிறது, பயங்கரமான ஒரு சிக்கன் ஒரு 2 கிலோ உள்ளே அனுப்புறது, இந்த மாதிரி பண்ணாதீங்க. வயிறு வந்து ரொம்ப வந்து ஒர்க்கே இல்லாத மாதிரி சிம்பிள் ஃபுட்டு, ஈஸி டு டைஜஸ்ட். அதனால தான் நான் சொல்கிறேன், நம்ம ஊரில் கஞ்சி வச்சு கொடுத்துருவாங்க. கஞ்சி குடி, அரிசி கொஞ்சம் குடி, நொய் கொஞ்சம் குடி, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணுவோம். ஸோ சம்திங் லைக் திஸ் வந்து இட் இஸ் பெஸ்ட். ஒரு கார மசாலா இந்த மாதிரி அதிகமான ஒரு ஐட்டம் போடுறது அப்போதைக்கு நல்லது. இம்யூனிட்டி பூஸ்ட்க்கு தேவையான ஃபுட்ஸ் என்னென்ன சார்? கண்டிப்பாக வந்து விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் தான் இம்யூனிட்டி பூஸ்ட்டுக்கு. விட்டமின்ஸ் மினரல்ஸ்னும் போது கலராக இதெல்லாம் பார்க்குறீங்களோ அதெல்லாம் வந்து விட்டமின்ஸ் ரிச். இப்போ எக்ஸாம்பிள் கலராக என்னென்ன நம்ம கடையில் போய் பார்ப்போம், ஃப்ரூட்ஸை பார்ப்போம். கரெக்டாக? ஸோ எனி ஃப்ரூட்ஸ் எடுத்தோம்னா அது விட்டமின் அபண்டண்ட்டாக இருக்குது. இப்போ நீங்கள் ஆப்பிள்லேருந்து, ஆரஞ்சுலேருந்து, மொசம்பிலேருந்து எந்த பழம் எடுத்தாலும் அதில் விட்டமின் கொட்டி கிடக்குது. அப்போ பழங்களை வந்து நீங்கள் ஒரு 2-3 வெரைட்டி ஆஃப் பழத்தை டெய்லி நீங்கள் எடுத்தீங்கனாலே நல்ல விட்டமின் ரிச்சாக இருப்பீங்க. அதே மாதிரி காய்கறிகள், இப்போ எக்ஸாம்பிள் கலர் காய்கறிகள்னும் போது நம்மளுக்கு பீட்ரூட் ஞாபகம் வரும், கேரட் ஞாபகம் வரும், கேப்சிகம் ஞாபகம் வரும். ஸோ இந்த மாதிரி காய்கறிகள்லையும் பார்த்தீங்கன்னா விட்டமின்ஸ் நிறையவே இருக்குது. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ஓவர் குக் பண்ணி ஃப்ரை பண்ணும்போது கொஞ்சம் இருக்கிற விட்டமின்ஸ்லாம் வந்து இறந்து போகுது. ஸோ நிறைய டைம் வந்து இந்த ஃப்ரூட்ஸை ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்றது ரொம்ப நல்லது. ஏன்னா காய்கறி தான் நான் நிறைய சாப்பிட்றேனே அப்படின்னு நினச்சிக்கிட்டு, ஆனால் அதை நம்ம ஊரில் வந்து செய்கிற முறையில் வறுத்துடுறோம், ஓவராக தண்ணி போட்டு தாளிச்சிடுறோம். இதெல்லாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த விட்டமின்ஸ் அழிஞ்சிடும். ஸோ அதனால் வந்துட்டு ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிறது டெய்லி ஒரு பவுல்ன்றது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். சார் லங் ஹெல்த் எப்படி நம்ம பாதுகாத்துக்குது சார் இந்த வைரல் ஃபீவர்லேருந்து? வேக்சின் தான். ஓகேங்களா? அதுதான் வந்து ஒரே இம்பார்ட்டன்ட் வழியாக இருக்குது. அதை தாண்டி வந்து நம்ம வெளியே போகிறோம் அப்படின்னும் போது இந்த மாஸ்க்லாம் அணிஞ்சிட்டு போகிறதுன்றது 2வது. 3வது வந்து இந்த ஸ்மோக்கிங் ஆல்ரெடி பண்ணுறீங்கன்னா இந்த டைம் அப்போ நீங்கள் பண்ணாமல் இருக்கிறது ஒரு அட்வான்டேஜாக கொடுக்கும். இல்லைனா வந்துட்டு உங்கள் லங் ஹெல்த் இன்னும் போராக இருக்கும்போது இன்னும் ஈஸியாக இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது ஒரு 3 தான் மெயின். இதை தாண்டி வந்துட்டு நீங்கள் ரொட்டீனாக பண்ணுற எக்ஸசைசஸ், நீங்கள் எடுக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட் டயட்டு, ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், இதெல்லாம் நீங்கள் ஆஸ் யூஷுவல் கண்டினியூ பண்ணலாம். மற்றபடி லங்ஸுக்காக ஸ்பெஷலாக நீங்கள் எதுவும் மேஜிக் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஓகேங்களா? எதிர்ப்பு சக்தியை பார்த்துக்கோங்க. வேக்சின் பாப்புலேஷன் வேக்சினை போட்டுருங்க. இதான் மெயின். குழந்தைங்க வந்து கண்டிப்பாக இந்த சீசன்லேயும் ஸ்கூல் போய் தான் ஆகணும், ஏன்னா அது மேண்டிட்ரின்ற மாதிரி. ஸோ அவங்களுக்கு வந்து மாஸ்க் போட்டுகிட்டே இருக்கிறதும் வந்து கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் அவங்களுக்கு என்ன ஏற்ற ஃபுட்டு கொடுத்தா அவங்களால இம்யூன் பூஸ்டோட ஹெல்தியா இருக்க முடியும்? விட்டமின்ஸ் தான், அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. குழந்தைங்களுக்கு நான் அவங்க, ஆனால் குழந்தைங்க வந்து ஃப்ரூட்ஸ் எடுக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க இல்லை. நீங்கள் வந்து அப்படி இருந்தால் நீங்கள் ஏதாவது மல்டிவிட்டமின் டானிக் வாங்கி ஊற்றி விடுங்க, அவங்க சாப்பிட மாட்டேன்றாங்கன்னா அவ்வளோதான் பண்ண முடியும். சரி, இப்போ வந்து குழந்தைங்களுக்கு தனியாக வந்து ஃபுட்ஸுன்றது ஒன்றும் விளையிறது கிடையாது. என்ன வந்து மனித குலத்து விளையுதோ அதை தான் சாப்பிட போகிறோம். குழந்தைங்க கொஞ்சம் கம்மியாக சாப்பிட, பெரியவங்க கொஞ்சம் அதிகமாக சாப்பிட போகிறாங்க. இவ்வளோதான் வித்தியாசம். குழந்தைகிட்ட போயிட்டு நீ 3 ஆப்பிள் வாயில் தொல்லு அப்படின்னா சாப்பிடாது. ஆனால் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அரைச்சி ஒரு ஜூஸாக கொடுக்கறது, கொஞ்சம் மேஷ் பண்ணி அல்வா மாதிரி கொடுக்கறது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு 2-3 ஸ்பூன் உள்ளே போனால் போதுமே.
ஓகே, ஸோ ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் தான் திருப்பி குழந்தைங்களோட இம்யூனிட்டிக்கும் மெயின். சாப்பிடவே மாட்டேங்குது வேஸ்ட்டு அப்படின்ற மாதிரி, ஏன்னா அம்மாங்களுக்கு வந்து ஆக்சுவலாக 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் சாப்பிட்டாலே போதும். ஆனால் அம்மாங்களுக்கு அந்த ஃபுல் டப்பாவை காலி பண்ணால் தான் சாப்பிட்ட மாதிரி தோணும். அப்படின்ற மாதிரி உங்களுக்கு இருந்ததுன்னா உங்கள் மன ஆறுதலுக்கு மல்டிவிட்டமின் சிறப்புகள் விற்கிது. எப்படியோ ஒரு பீடியாட்ரிக் டாக்டர்கிட்ட போனே ஒரு மல்டிவிட்டமின் சிறப்பு கொடுத்துருவார். அது ஒரு முடி ஊற்றி அமுச்சு விட்ருங்க. இவ்வளோ தான் நம்ம வந்து குழந்தைங்களுக்கு பண்ண வேண்டியதை தவிர, அதாவது வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த மாஸ்க் மெயின்டைன் பண்ணுறதுலாம் கஷ்டம். ப்ளஸ் குழந்தைங்களுக்கு ஆல்ரெடி வந்து அந்த இம்யூனைசேஷன் ஷெடியூல் பிரகாரம் தடுப்பூசிகள்லாம் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி டைம்ஸில் நிறைய டைம் குழந்தைங்களோட ரொம்ப அதிகமாக பெரியவங்க, இந்த வயசான பீஸுங்க தான் ரொம்ப அதிகமாக டேமேஜ் ஆகிறது. குழந்தைங்க நிறைய பேர் வந்து இம்யூனிட்டி வந்து இந்த வேக்சின்னால தடுக்கப்படுது. ஸோ இதுதான் வந்து இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். சார் இது ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால தானே 1 வந்து to 1. கேசஸ் அதிகமாகுது. ஸ்ப்ரெட் ஆகிறதுனால தான் கேஸ் அதிகமாகுது. ஃப்ளூன்றது காற்றுல பரவக்கூடிய நோய் தானே. ஸோ ஒருத்தர் இரும்புறாங்க தும்புறாங்கன்னா அவங்க கிட்ட இருந்து இன்னொருத்தவங்களுக்கு பரவும். ஸோ அதனால தயவு செஞ்சு, அதனால தான் அந்த சோஷியல் டிஸ்டன்சிங் இதெல்லாம் அந்த கொரோனா டைமில் பேசிக்கிட்டு இருந்தோம். இப்போ அதை ஃபாலோ பண்ணுறதுலாம் கஷ்டம். லாக்டவுன் அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னும் போது நம்மகிட்ட இருக்கிற ஆப்ஷன் மாஸ்க், வேக்சின், இது 2 தான். அப்புறம் அவங்க பாடி இம்யூனிட்டியை மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இவ்வளோ தான் நம்ம பண்ண முடியும். அதை நீங்கள் கரெக்டாக பண்ணணும். வைரல் ஃபீவர் பத்தி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. தேங்க்யூ சார். நன்றி.